Oh. So far நம்ம ஷெல் ஸ்கிரிப்ட் பார்த்தோம்ல. லைக் ஷெல் ஸ்கிரிப்ட்ல யூ ஹேவ் எனி டவுட்ஸ், எனிதிங்? உங்களுக்கு எனி டவுட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு? லைக் எனி டவுட்ஸ் இன் தட் ஷெல் ஸ்கிரிப்ட், இல்ல எனி டாபிக் தட் மிஸ் பண்ணிட்டோம் அதை ஆட் பண்ணணுமா? லைக் உங்க இன்புட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதுல. இப்போ ரியல் டைம் சினாரியோ வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா, என்னென்ன ம். இந்த லாக் ஃபைல்ஸ்லாம் வந்து நம்ம எடுக்கத்தான் யூஸ் ஆகுங்களா? என்ன நம்ம சர்வர் வந்து அப்ல ஆமா, இருக்கா டவுன்ல இருக்கா? டவுன்ல இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இப்ப நம்ம கம்ப்ளீட்டாவே வந்து மூவ் ஆயிட்டோம். லைக் கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் மூவ் பண்ணிட்டதுனால. இப்போ லேட்டஸ்டா வந்து இது நீங்க இப்போ ரியல் டைம் யூஸ் பண்றீங்களா? இன்னமும் ஷெல் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றீங்களா? இல்ல இல்ல இல்ல. ஏன்னா நாங்க இப்ப இண்டிவிஜுவலா ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸை மட்டும் நாங்க ஹோல்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஒரு நார்மலா ஒரு செட்டப் ஒரு 4-3 இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நாங்க ரன் பண்றோம்னா, அந்த டைம்ல மட்டும் லாக் மானிட்டருக்கு இல்ல இந்த சர்வீஸ் மானிட்டருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமே தவிர, அதுல கூட நாங்க என்ன பண்ணுவோம்னா, நோட் எக்ஸ்போர்ட்டர் லைக் ப்ரோமித்தியஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு நோட் எக்ஸ்போர்ட்டர் வழியா வில் புஷ் த லாக் டு ப்ரோமித்தியஸ் டேஷ்போர்டு, லைக் புஷ் பண்ணிடுவோம். லைக் நாங்க கம்ப்ளீட்டா அங்கதான் மானிட்டருமே பண்ணுவோம். லைக் வி ஆர் நாட் யூசிங் எனி ஸ்கிரிப்ட்ஸ் நவ். ஸோ ஏன்னா டெப்ளாய்மென்ட் ப்ரோமேட்டிக் பண்ணும்போது. கிராஃபானா அதுதான் இப்போ மோஸ்டா யூஸ் ஆயிட்டு இருக்கா? ஆமா. நாங்க வந்து 2மே யூஸ் பண்றோம். ப்ரோமித்தியஸ் யூஸ் பண்றோம், கிராஃபனா யூஸ் பண்றோம். தென் வி ரெண்டுமே யூஸ் இன்டர் ஸ்ப்ளங்க். கனெக்ஷன் தானே? இப்போ ப்ரோமேட்டிக் இன்டர்கனெக்டர் தான். எஸ். கிராஃபானா வந்து கிராஃபிக்கலி யூஸ், நம்ம கிராஃபிக்லாம் ஆமா, பார்க்கணும். கரெக்ட். ம். ஓகே, ஓகே. மெட்ரிக் வந்து ப்ரோமித்தியஸ் வந்து மெட்ரிக்ஸ் குடுக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நாங்க வந்து அப்புறம் ஸ்ப்ளங்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். லைக் ஸ்ப்ளங்க் வுட் பி லைக் இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் அவர் வுட் பி லைக் ஸ்ப்ளங்க். Then some project, like some client demanded to use New Relic. I don't have experience on New Relic, but I could see a dashboard. Like someone from my team built that New Relic dashboard. So different monitoring tools they coming into it. இப்போ கிளைண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ற கிளைண்டோட சைட் பாத்தீங்கன்னா, நம்ம மட்டும் மானிட்டர் பண்ணா போதாதுல்ல, அவங்களும் அவங்க சைட் அப்ளிகேஷன் மானிட்டர் பண்ணுவாங்கல்ல. தே யூஸ் ஓப்பன் சர்ச் யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ணுவாங்க லாக்ஸ், அப்ளிகேஷனோட லாக்ஸ். இப்போ இன்னமும் நம்ம யூஸ் பண்றோம்னாக்கா, என்ன மாதிரி சினாரியோல நம்ம வந்து இந்த ஆ ஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் என்ன பண்றோம்? மாதிரி சினேரியோ யூஸ் பண்ணோம்னா, இந்த சர்வீஸ் அப்பா ரன்னிங்கா இருக்க பார்ப்போம். தென் வி ரொட்டேட் த லாக் ஃபைல். லாக் உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகுதுல்ல, ஒன் பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு லாக் வந்து மூவ் பண்ணுவோம். இப்ப வி யூசுவலி கீப் 30 டேஸ் லாக்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபோல்டர்ல 30 டேஸ் லாக் இருக்குன்னா, அதே பாத்துல இருந்ததுன்னா இட் வில் பி லைக் சோ மச், நிறைய ஸ்பேஸ் அக்யூமுலேட் ஆயிருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணி இன்னொரு சர்வருக்கு மூவ் பண்ணுவோம். லைக் ஏசிபி வழியா ஒன் டே ஒரு ஒரு லாக் ஒன் டே. இப்ப வி ஹோல்ட் 7 டேஸ் லாக் பாத்தீங்கன்னா சர்வர்லயே இருக்கும். லெஸ் தென் 7 டேஸ் இருக்குல்ல, லைக் லெஸ் தென் ஆர் மோர் தென் 7 டேஸ் இருக்குல்ல, அந்த ம். லாக்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த அப்படியே நாங்க இது பண்ணி ஏதோ மூவ் பண்ணுவோம். லைக் ஒரு முருகரோட டெய்லி. சொல்லுங்க. ஹலோ. ஸோ அந்த லாக்ஸை நாங்க மூவ் பண்ணுவோம் இன்னொரு சர்வருக்கு. ஸோ இன் கேஸ் எனி இஷ்யூஸ் ஹேப்பன் ரைட், இஃப் யூ நீட் டு செக் லாக்ஸ் ரைட். அதே பட் மாதிரி ஸ்டில் நீங்க ஸ்டில் வந்து நம்ம சொல்லுங்க. யூஸ் பண்றோம். ஸ்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டில் யூஸ் பண்றோம். யூஸ் பண்றோம். ஆமா, நாட் ஓ, மச், ஸ்டில் யூஸ் பண்ணுவோம். லைக் நீங்க சொன்னீங்கன்னா இது கூட சொல்லலாம். வேற இடத்துல இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணணும். எப்படின்னா லைக் இமேஜஸ் ஆர்டனிங் லைக் குளோபல் ஏஎம்ஐ கிரியேட் பண்றதுக்கு ஆக்கர் லைக் பேக்கர் யூஸ் இமேஜஸ் பண்ணுவோம். லைக் மீனாக்கா ஒரு ஓஎஸ் தானே? நம்ம ஓஎஸ் லினக்ஸ் ஓஎஸ்ங்களா? புரியல என்ன சொல்றீங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இப்போ ஓஎஸ் கிரியேட் பண்றதுல ஓஎஸ் மீன்ஸ் அந்த ஆஹா, அப்படி இல்ல. லைக் எப்படின்னா பேக்கர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. நம்மளுக்கு ரிக்வயர்ட் ஆன பேக்கேஜஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த பேக்கேஜை வந்து ஒரு ஏஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி ம். அந்த ஏஎம்ஐ வந்து நம்ம லைக் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் இட் இன் அவர் வேற எங்கேயாச்சும் நம்ம ஒரு இன்ஃப்ரா டீம் வந்து ஒரு லைக் இன்ஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்னா வி புல் தட் இஎம்ஐ லைக் கஸ்டம் பேஸ்ட் நம்மளோட இஎம்ஐ எடுத்து லான்ச் பண்ணிங்கன்னா என்ன பெனிஃபிட்னா, ப்ரீ டிஃபைன்டா நம்ம அது வந்து ப்ரீ இன்ஸ்டால் டிஃபைன்டா. ஆயிருக்கும். ஆமா, ப்ரீ டிஃபைன்டா எல்லா ரிக்வயர்ட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். லைக் இந்த ஸ்டார்ட் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா, லைக் ஒன்ஸ் வி ஸ்டார்டட் இட் ரைட், ஈஸியா இருக்கும் கான்ஃபிகர் பண்ண. லைக் ஏன்னா ப்ரீ டிஃபால்ட்டா எல்லா சாஃப்ட்வேர்ஸ் இருக்கிறதுனால இருக்கும். லைக் நம்ம தமிழ் கிளவுட் சேனல்ல பாத்தீங்கன்னா பேக்கர்னு ஒரு வீடியோ இருக்கும் பாருங்க. லைக் சுரேஷ் சொல்லியிருப்பாரு, நானும் சுரேஷ் தான் அந்த
அந்த பேக்கர் வீடியோல ஒர்க் பண்ணியிருப்போம். நீங்க அந்த வீடியோவை பாருங்க. ம். ம். லைக் லைவ் நம்ம போகும்போது கூட நம்ம கிளாஸ்லயே நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் அது. ஓகே. இப்ப ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து லைவ்ல நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்க? லைவ்ல என்ன பண்றீங்க சினாரியோ நம்ம யூஸ் பண்ணுவோம்? என்னென்ன இன்டர்வியூ கொஸ்டின் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு யா யா நம்ம அந்த இதை வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த சாட்டர்டே டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் சாட்டர்டே லைக் டைமிங் என்னவா இருக்கும்? லைக் வி ரன் த போல் ரன் பண்ணுவோம். லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எந்த டைம், ஏன்னா சாட்டர்டே வுட் பி லைக் வி நீட் லைக் 2 or 3 hours செஷன், ரைட்? ஒரு ஓ! 2 hours இருந்ததுன்னா பெட்டர், ரைட்? ஸோ மார்னிங் ஐ கான்ட் 2 hour நான் டெடிகேட் பண்ண முடியாது. ஸோ ம். ஆஃப்டர் எயிட் ஈவினிங். தேர்ட்டி ஆர் ஆஃப்டர் 9, ஆஃப்டர் 9 கூட இல்லை, ஆஃப்டர் 11:30 ஐல் பி ஓப்பன். ஆஃப்டர் 11:30 ஐல் பி ஓப்பன் எனி டைம். அவங்க எந்த டைம் லைக் மோஸ்ட் ஆஃப் த ஃபோக்ஸ் அவைலபிள் இருக்காங்களோ அந்த டைம்ல நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம். ஓகே. ஓகே. இந்த யூஸ்வலி நாங்க யூஸ்வலா இந்த டைம்ல தான் வில் மீட். லைக் யூஸ்வலி வி இன் திஸ் ஃபார்மட் வில் மீட். ஓகே. ஸோ ஆ ஒண்ணும் நான் வந்து இந்த இது பார்க்கல. சரி, சின்டாக்ஸ் என்னதான் இருக்கும் அப்படி தெரியல எனக்கு. இந்த சின்டாக்ஸ் ஈஃப் எஃப்ஐ அந்த கடைசியா முடியும். அதுக்குள்ள வந்து நம்ம இன்புட் இருக்குங்களா? ஆமா. ஓகே. நீங்க அந்த ஸ்கிரிப்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ண ஸ்கிரிப்ட்ஸை நீங்க பாத்தீங்கன்னாவே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். லைக் ஷெல்ஸோட இல்ல இப்போ வந்து பேசிக்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது. அசைன்மெண்ட் அனுப்புறீங்களா? அசைன்மெண்ட் அனுப்பும்போது ஆ, ம். ஆ, என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அனுப்புறீங்க. பட் இப்போ பேசிக் சின்டாக்ஸ் இதுக்கு வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்க அனுப்புறீங்களா? இப்போ கிளாஸ் நோட்ஸ் அனுப்புறீங்க. ஸோ இது ஆமா. இல்லாமல் அடிஷ்னலா வேற ஏதாவது நோட்ஸ் இருக்குல்ல? அடிஷ்னல் மீன்ஸ் எப்படி சொல்றேன்னாக்கா, இது சின்டாக்ஸ் இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குங்களா? அது நான் தரல. ஏன்னா நம்ம லைவ் கிளாஸ்ல பார்க்கும்போது ஒன்னொன்னா பார்த்ததுனால நீங்க பிஃபோரோட நோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைக் வென் வி டூ ஒரு இஃப்னா என்ன இருக்கும், லைக் நம் இஃபோட லைக் ஒரு பேசிக் சின்ன எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும், லைக் இதெல்லாம் நம்ம வந்து அந்த டைம் பார்த்துருப்போம் நம்ம. இஃப்னா என்ன, இஃப்னா எப்படி கால் பண்ணுவோம், அது என்னென்ன ஆப்ரேஷன் சொல்லி அதுல நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துப்போம். லைக் பேசிக் ஸ்டார்ட் பண்ணும்போது லினக்ஸோட பேசிக் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி, ஓகே. இது ஷெல் ஒர்க் ஸ்கிரிப்டிங். பண்றதுக்கு வந்து இது ஒர்க் பண்றதுக்கு நம்ம சர்வர் தான் கிரியேட் பண்ணுமா? சர்வர் இல்லாம அடிஷனலா வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஓப்பன் சோர்ஸ் ஓப்பன் டூல் ஏதாவது இருக்குங்களா? ஓப்பன் சோர்ஸ் இப்போ நீங்க இது வச்சிருந்தீங்கன்னா லைக் இஃப் யூ ஹேவ் குட் விண்டோஸ் லேப்டாப் இருந்ததுன்னா யூ கேன் இன்ஸ்டால் டபிள்யூஎஸ்எல் வந்து நீங்க யூ கேன் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல இருந்து யூ கேன் யூஸ் உபுண்டு அண்ட் ஃப்ரம் WHCL. மொபைல் எக்ஸ்ட்ரீம் வழியா. ஆமா, ஓகே. ஓகே. மொபைல் எக்ஸ்ட்ரீம் விஎம் வழியா யூ கேன் யூஸ் டபிள்யூஎஸ்எல் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இங்கே இருக்கும். ஓகே. ப்ரமோத் சொல்லுங்க. ஆரக்கிள் விஎம் கூட அவங்க யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா நான் வந்து ஆர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். விஎம்ஆர்னாக்கா உபுண்டு அந்த சென்டோஸ். ஓகே, தாராளமா யூஸ் பண்ணலாம். உபுண்டு ஓர் சென்டோஸ் எது வேணா எடுத்து யூஸ் ஸ்பேஸ் வந்து பண்ணலாம் ஒரு நீங்க. 4 GB வரைக்கும் அது நம்ம டவுன்லோட் பண்ணும்போது 4 GB வரைக்கும் இருக்கு. உபுண்டு டவுன்லோட் ஓகே, பண்ணும்போது. அதுக்கு பெஸ்ட் நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி T2 மைக்ரோவே கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பெட்டர் சாய்ஸ் என்ன கேட்டா அது. ஆரக்கல் எத்தனை மந்த் ஃப்ரீ டயர் கொடுக்குறாங்க யோகி? இல்ல பிரமோத், நான் சொன்னது வந்து ஆரக்கிள் விஎம் வர்ச்சுவல் பாக்ஸ் இருக்குல்ல, அதை கூட யூஸ் ஓகே ஓகே, பண்ணலாம். அது சொல்றீங்களா? லைக் நான் இங்க ஆரக்கிள் கிளவுடே சொல்றீங்கன்னு நினைச்சிட்டேன். ஓகே, ஏன்னா நீங்க ஆரக்கிள் கிளவுட் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஆரக்கல்ல ஃப்ரீ டயர் எத்தனை நாள் கொடுக்குறாங்க? ஐ எம் நாட் ஷூர் ஆன் தட். சேம் சேம் சேம், இல்ல ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி தான். ஓகே ஓகே. ஆமா. So you are fine with shell script topics, right? So ஒரு நிமிஷம், சாரி பிரமோத் சாமி, ஜஸ்ட் ஆ தப்பா சொல்லிட்டேன். ம், ஆரக்கிள்ல வந்து ரெண்டு டயரா போகும், ரெண்டு டைப்பா போகும். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் அந்த நம்ம எல்லாத்துலயும் சொல்ற மாதிரி ஒரு 30 days விஎம் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஓகே. அதுக்கப்புறமா லைஃப் டைமுக்கு ரெண்டு விஎம் ஃப்ரீயா கொடுப்பாங்க நமக்கு. அதோட சைஸ் எதுனா கன்ஸ்டன்ட் இருக்கா? லைக் இந்த சைஸ் தான் யூஸ் பண்ணணும்ட்டு. நம்ம ப்ராக்டிஸ்க்கு கரெக்டா இருக்கும் பிரமோத். ஒரு ஓகே, RHAL வில் ட்ரை. போட்டுட்டு பண்ணலாம். ம். சோ இந்த சாட்டர்டே எனக்கு ஓவியூ கொடுங்க. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்ல. ஐ டென்ட் see the cloud itself. நீங்க இந்த சாட்டர்டே கொடுக்கும்போது நீங்க ஜஸ்ட் ஒரு ஓவியூ மட்டும் கொடுக்குறீங்களா? That's my pleasure. Sure, sure, Prabhu. Sure. ஓகே, வண்டர்ஃபுல். So Thank we are fine with shell script, right? you. Yeah. Yeah, I take silence as yes. No doubts in there.
நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. எனி டவுட்ஸ்னா வில் டேக் இட் டு ஆர் சாட்டர்டே கிளாஸ் அண்ட் வில் டிஸ்கஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க அடுத்த மாடல் வந்து இருக்கு லைக் கிட். கிட்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைக் கிவ் உங்களோட தாட்ஸ் கொடுங்க. லைக் நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க. லைக் இந்த இந்த டூல கேட்டிருப்பீங்க. லைக் கேட்காம இருப்பீங்க. லைக் உங்களோட வியூ என்ன? லைக் நீங்களும் ரிசர்ச் பண்ணிருப்பீங்களா? லைக் கூகுள் சம்திங் ரைட். கிட்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிட்டு கிட்டுன்றது ஒரு டூலு. கிட்டப்ல வந்து நம்ம வந்து ரெபாசிட்டரி புஷ் பண்றதுக்கு, புல் பண்றதுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஓகே டெர்மினல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிட் பேஷ்னு ஓகே சொல்லிட்டு கிட் இன்ஸ்டால் பண்ணாக்கா ரைட் கிளிக் பண்ணும்போது whenever நம்ம வந்து விண்டோவில் வந்து ரைட் கிளிக் பண்ணும்போது கிட் பேஷ் ஹியர்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கிட் டெர்மினல் வந்து வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கமாண்ட்ஸ் வந்து நம்ம சிஎல்ஐ கமாண்ட் லைன் ஓகே இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஓகே குட் குட். எனி அதர்? வெர்ஷன் கண்ட்ரோல் கிட்டப் நம்ம வெர்ஷன் கண்ட்ரோலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே குட் குட். எனி அதர்? நம்ம கூட ஈஸியா எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம், கோட் ஆக்சஸ். மாடிஃபைல ஓகே சென்ட்ரல் ரெபாசிட்டரி மாதிரி யூஸ் ஓகே கிட்ன்றது லோக்கல் ரெபாசிட்டரி, கிட்டப்ன்றது சென்ட்ரல் ரெபாசிட்டரி. ஓகே ஓகே குட். லைக் நீங்க சொன்ன மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ரைட். லைக் கிட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அதோட பர்பஸ் பாத்தீங்கன்னா இது வந்து வெர்ஷன் லைக் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லுவாங்க. லைக் கிட்டோட மெயின் பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா டு ட்ராக் த சேஞ்சஸ். சேஞ்சஸை வந்து ட்ராக் பண்றதுக்காக தான். லைக் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ இட் வில் ஹேவ் த ட்ராக். அண்ட் நம்மளுக்கு சப்போஸ் நம்ம ரியல் லைஃப்ல டைம் டிராவல் பண்ண முடியாது. பட் கிட்ல பாத்தீங்கன்னா வி கேன் டைம் டிராவல். லைக் ஒரு பாயிண்ட்ல இருந்து பின்னாடி போய் கூட நம்ம வி கேன் டேக் தட் ஃபைல். இன் கேஸ் தட் ஃபைல் டெலீட் பண்ணிட்டாலோ இல்ல மாடிஃபை பண்ணிட்டாலோ வி கேன் கோ பேக் டு டைம். பின்னாடி போய் வி கேன் டேக் தட். லைக் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கோ ஸோ வி கேன் டேக் தட். ஸோ அதனாலதான் லைக் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து இட் பிகேம் சோ பாப்புலர். லைக் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒருத்தர் மட்டும் உங்க டீம்ல நீங்க கோட் பண்றீங்க வச்சுக்கோங்களேன். யூ டூயிங் கோட் யுவர் செல்ஃப்னா யூ டோன்ட் நீட் டு நோ லைக் எனி கிட் எது தேவையில்லை. லைக் யூ ஒன்லி ஒர்க்கிங் ரைட். நீங்க மட்டும் தான் ஒர்க் பண்ண போறீங்க. லைக் அதர் டெவலப்பர்ஸ் ஒன்ட் ஒர்க் தான். ஸோ நீங்க என்ன கோட் பண்றீங்களோ உங்க லோக்கல்ல இருக்கும் போது யூ கேன் ஆக்சஸ் எனிவேர் எனி டைம். எனி டைம்ல நீங்க அந்த மிஷின்ல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் இன் கேஸ் ஆஃப் குரூப் ஆஃப் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மைக்ரோ சர்வீசஸ்ல ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு வெப் பேஜ் எடுத்துக்கோங்களேன். லைக் குரூப் ஆஃப் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஒரு 10 to 12 பீப்புள்ஸ். ஒருத்தர் வந்து ஒரு மைக்ரோ சர்வீஸ்ல ஒர்க் பண்றாங்க. லைக் ஒருத்தர் பேமெண்ட் பேஜ்ல இருக்காரு, இன்னொருத்தர் கார்ட்ல இருக்காரு, இன்னொருத்தர் ஃப்ரண்ட் எண்ட்ல லைக் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்காரு, இன்னொருத்தர் அபவுட் செக்ஷன்ல ஒருத்தர் ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போது ஸோ தே கான்ட். இப்போ ஒருத்தர் ஒர்க் பண்ணும்போது அட் டைம் இப்போ லோக்கல்லே இருந்தது வச்சுக்கோங்களேன். அந்த டைம் ஆஃப் மெர்ஜிங் பண்ணும்போது இட் சுட் பி சோ ஹார்ட் ரைட். இப்ப என்னால ஒரு சிஸ்டமே இல்ல நம்ம கிட்ட. ஒரு வெர்ஷன் கண்ட்ரோலே இல்ல. லைக் இவர் ஒரு பேஸ்ல இருந்து கோடு எழுதிருப்பீங்க, நான் இன்னொருத்தர் பேஸ்ல இருந்து கோடு எழுதிருப்பாரு. அது டைம் ஆஃப் கம்பைலிங் எவ்ரி திங் அட் ஒன் பிளேஸ்னா ஸோ இட் வில் பி லைக் ஹியூஜ் ப்ராசஸ். எந்த மாடல் இக்னோர் பண்ணணும், இவர் எந்த மாடல் இருந்து எதை கால் பண்ணிருக்காரு எதுவுமே தெரியாது. லைக் அப்ப அது வந்தது. ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆடா இருந்தது. இது ஓவர் கம் பண்ணதா லைக் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லைக் அதுலயே பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. சென்ட்ரலைஸ்டு இருக்கு, அந்த டீசென்ட்ரலைஸ்டு இருக்கு. டீசென்ட்ரலைஸ்டுனா டீசென்ட்ரலைஸ்டுனா லைக் யூ டோன்ட் ஹேவ் எ கிளவுட் ரெபாசிட்டரி. லோக்கல்லே இப்ப ஒரு ஒரு இப்போ ஒரு லைக் எப்படி ஒரு ப்ராஜெக்ட்ல வச்சுக்கோங்களேன். லைக் ஐ ஹாவ் ஒன் மெயின் சர்வர். ஒரு மெயின் சர்வர்ல இருக்கும். அந்த மெயின் சர்வர்ல தான் எல்லா கோடு இருக்கும். லைக் வென் எவர் டெவலப்பர் வாண்ட்ஸ் டு ஒர்க் ஆன் எ பர்டிகுலர் கோட்னா அந்த சர்வரோட எக்ஸ்பி பண்ணி வி டுக் த கோட் அண்ட் வி மாடிஃபைட் தட் அண்ட் வி புஷ் த கோட் டு தட் சென்ட்ரலைஸ்டு சர்வர். இதுல பாத்தீங்கன்னா லைக் இட் பிகம் சோ மச் இஷ்யூஸ்.
கோட் செக் அவுட் ஆகும்போது இல்ல செக் இன் ஆகும்போது லைக் இட் ஆடிங் so much. ஸோ தட்ஸ் வை பீப்புள் wanted டு மூவ் தட் இன்டு கிளவுட். கிளவுட்ல மூவ் பண்ணும்போது இட் ஹாஸ் so much ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்தது. லைக் ஒரு மெயின் பிரான்ச்ல இருந்து சப் பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டு அந்த சப் பிரான்ச்ல இருந்து நம்ம கோட் ரைட் பண்ணிட்டு லைக் அதை மெர்ஜ் பண்ணும்போது அதுல என்ன இஷ்யூஸ் இருக்கு, மெர்ஜ் கான்ஃபிளிக்ட் ஆகுதா, மெர்ஜ் இதாகுதான்னு. ஸோ இதெல்லாமே வந்து லைக் கிளவுட் ரெபாசிட்டரிஸ் வரும்போது ஸோ இட் ஓவர் கம் திஸ். ஸோ அதனால லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வேர் வாண்டட் டு யூஸ் கிளவுட் பேஸ்ட் ரெபாசிட்டரி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் வி யூஸ் பிட் பக்கெட், ரைட்? பிட் பக்கெட்டும் பாத்தீங்கன்னா கிளவுட் பேஸ்ட் ரெபாசிட்டரிஸ். கிட்டப் பாத்தீங்கன்னா கிளவுட் பேஸ்ட் ரெபாசிட்டரிஸ். தென் கிட்லேப் இருக்கு, கிட்லேபும் கிளவுட் பேஸ்ட் ரெபாசிட்டரிஸ். அப்புறம் நம்ம ஏடபிள்யூஸோட ஓன் ப்ரொப்ரைட்டரி ரூல் பாத்தீங்கன்னா கோட் கமிட், கோட் ரெப்போ இருக்கு. கோட் ரெப்போ ஆர் கோட் கமிட் வந்து ஏடபிள்யூஸோட ஓன் ரெபாசிட்டரிஸ். ஓன் ரெபாசிட்டரிஸ் லைக் மேனேஜ்மெண்ட். இப்ப நம்ம பேச வந்தது பாத்தீங்கன்னா கிட் பாத்தீங்கன்னா இட்ஸ் பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். இது சாஃப்ட்வேர் வந்து வாட் இட் டஸ், ரைட்? இட் வில் ட்ராக் த சேஞ்சஸ் தட் happen in our லைக். இப்ப நீங்க லைக் வி said in நேத்து ஸ்டேட்டஸ் சொன்னல, லைக் we need லைக் a basic திங் வந்து we need to have git bashன்றது ஒரு டூல் நம்மளுக்கு வேணும்னு நான் சொல்லியிருந்தேன், ரைட்டா? ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஐ டென்ட் டூ எனிதிங். ஸோ இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். சி இட் நாட் எ ரெபாசிட்டரி வருது. அப்ப நீ கிட் இன்ஸ்டால் பண்ணிட்ட, ஸோ இட் ஸ்டார்டட் டு ட்ராக் ஆல் யுவர் சேஞ்சஸ்னா இல்ல, வி நீட் டு இனிஷியலைஸ் த கிட். ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரை நம்ம இனிஷியலைஸ் பண்ண சொல்றோம். லைக் ஒன்ஸ் வி சே தட் கிட் சாஃப்ட்வேர் வந்து இட் வில் ட்ராக் ஆல் த சேஞ்சஸ். என்னென்ன சேஞ்சஸ் பண்றோம், என்னென்ன திங் பண்றோம், தென் பண்ணுவோம் நம்ம. லைக் அதுதான் லைக் பேசிக் டியூட்டி ஆஃப் கிட். ஓகே. ஸோ இப்போ நம்ம சின்ன வயசுல வந்து எல்லாருமே வீடியோ கேம் ப்ளே பண்ணியிருப்போம், கரெக்டா? லைக் மேரியோ எல்லாம் பீப்புள் ப்ளே பண்ணியிருப்போம். லைக் 90s கிட்ஸ், ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் லைக் 90s கிட், ரைட்? ஸோ நம்ம பார்க்கும்போது வில் ப்ளே மேரியோ லைக் அதர் கேம்ஸ், ரைட்? பண்ணும்போது ஒரு சர்டன் பாயிண்ட்ல நம்ம ஒரு பிளேஸ் வந்தோடனே நம்ம செக் பாயிண்ட் சேவ் பண்ணுவோம்ல. லைக் இஃப் யூ டை அட் சம் அதர், ரைட்? இந்த கேம்ல வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம சொல்லுவோம், கரெக்டா? ஹலோ, சிமிலர்லி தட் இங்க பாத்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். லைக் அவர் கமிட்ஸை வந்து குரூப் ஆஃப் கமிட்ஸ் வந்து குரூப் ஆஃப் ஃபைல் நம்ம சேஞ்சஸ் வி கேன் சேவ் இட் எஸ் ஏ செக் பாயிண்ட். இன் கேஸ் எனிதிங் ஹேப்பன், லைக் ஃபர்தரா இந்த செக் பாயிண்ட்ல இருந்து எனி டிசாஸ்டரோ இல்ல எனி சேஞ்சஸோ எனி ஃபைல் ரிமூவலோ ஏதோ நடந்துருச்சுன்னா வி கேன் கோ பேக் வித் தட் பர்டிகுலர் செக் பாயிண்ட். அந்த செக் பாயிண்ட்ல வந்து நம்ம என்னென்ன ஃபைல் ரிக்வயர்டோ அது நம்ம பண்ணிக்கலாம். லைக் வி கால் இட் தட் அஸ் எ கமிட். அந்த கமிட்ல போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ, அந்த கமிட்ல போயிட்டு வி கேன் சி லைக் இன் கேஸ் இப்போ இப்போ இங்க ஒரு செக் பாயிண்ட் லைக் ஐ ஹவ் லைக் ஒர்க்கிங் ஆன் சம் ஃபைல்ஸ். ஏன்னு ஒரு ஃபைல ஒர்க் பண்றேன், பின்னு ஒரு ஃபைல ஒர்க் பண்றேன், பின்னு ஒரு ஃபைல ஒர்க் பண்றேன், சின்னு ஒரு ஃபைல ஒர்க் பண்றேன், டில ஒரு ஃபைல், இத்தனை ஃபைல நான் ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஐம் மேக்கிங் திஸ் குரூப் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒரே கமிட்ல. ஐ எம் மேக்கிங் சேஞ்சஸ். நான் கிட் லைக் ஒரு செக் பாயிண்ட் கிரியேட் பண்றேன். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சேர்த்து செக் பாயிண்ட் கிரியேட் பண்ணிடுறேன். லைக் கிரியேட்டிங் ஏ செக் பாயிண்ட் அஸ் டின்னு ஒரு செக் பாயிண்ட் நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஆஃப்டர் த செக் பாயிண்ட் சம் அதர் பீப்புள் கம்மிங் அண்ட் ரிமூவிங் ஆல் திஸ் திங்ஸ் ஆக்சிடென்டலா. லைக் தே ரிமூவ் லைக் 2 or 3 ஃபைல்ஸ் வச்சுக்கோங்களேன். லைக் வென் ஐ கம் பேக் அண்ட் சி என்னால லைக் ஆஃப்டர் தட் ஐ குடன் சி தட் அதர் 2 ஃபைல்ஸ், ரைட்? ஸோ இட் ஆக்சிடென்டல் delete another. I can overcome with the checkpoint, right? I can இந்த செக் பாயிண்ட்டை நான் திரும்பி கொண்டு வந்து ஐ கேன் பிரிங் தோஸ் 2 ஃபைல்ஸ் டு லைக். இந்த ஏன்னா நம்ம சேவ் பண்ணிட்டோம். லைக் கிட்டோட பர்பஸ் வந்து ட்ராக் பண்ணி இட் மேக் த சேஞ்சஸ் எல்லாமே ட்ராக் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஸோ இட் வுட் பி ஈஸி ஃபார் அஸ். ஒரு ஃபைல வந்து ஈஸியா நம்ம வந்து லைக் மேனேஜ் பண்ண முடியும். லைக் குரூப் ஆஃப் இப்ப இண்டிவிஜுவலா ஒரு பெரிய குரூப் ஒர்க் பண்றதுன்னா லைக் சம் மே கன்சிடர் இந்த ஃபைல் வந்து நாட் ரிக்வயர்ட்னு சொல்லி டெலீட் பண்ணிருக்கலாம். சம் பீப்புள்
wanted that file, right? அந்த டைம் வந்து இந்த திங்ஸ் வந்து so useful for us. லைக் இப்போ நீங்க DevOps இன்ஜினியரா ஒர்க் பண்ணீங்கன்னா யூ won't do anything. நீங்க கிட்டே யூஸ் பண்ண மாட்டீங்க 90% ஆஃப் த டைம். லைக் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி டெவலப்பர்ஸே வந்து YAML ஃபைல் கொடுப்பாங்க. நீங்க இல்லைன்னா வெறும் YAML ஃபைல் மட்டும் எடிட் பண்ணி அதை மட்டும் தான் புஷ் பண்ணுவீங்களே தவிர எந்த பிரான்ச்சுக்கு வேணுமோ அதுதான் புஷ் பண்ணுவீங்களே தவிர லைக் பிரான்ச்சஸ் மெர்ஜ் பண்றதோ இல்ல ஒரு புது பிரான்ச் கிரியேட் பண்றதோ எல்லாமே பாத்தீங்கன்னா டெவலப்பர்ஸோட டியூட்டி ஆயிடுச்சு இப்ப. லைக் கிட் இஸ் கம்ப்ளீட்லி நவ பிகம்ஸ் டெவலப்பர்ஸ் டூல். டெவலப்பர் டூல்ஸ் சொல்லுவாங்க. ஆமா, கிட்டுக்கு வந்து இப்ப கம்ப்ளீட்டா டெவலப்பர்ஸ் டூலாவே ஆயிடுச்சே தவிர லைக் டெவாப்ஸ் இன்ஜினியர் நம்ம ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா இன் கேஸ் ஆஃப் இப்ப நீங்க ரிலீஸ் கால்ல உட்காருங்க, லைக் யுவர் இன் ரிலீஸ் கால் பீப்புள் மர்ஜிங் லைக் ஒரு மேனேஜர் வந்து லைக் he has to approve the merge request சொல்லுவாங்க. லைக் ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு மெர்ஜ் பண்ணும்போது மெர்ஜ் ரிக்வெஸ்ட் அப்ரூவ் பண்றாங்க மேனேஜர். அந்த டைம் எதனா இஷ்யூஸ் வந்துச்சுன்னா லைக் none ஆஃப் த டெவலப்பர்ஸ் டோன்ட் ஹேவ் ஐடியா ஆன் தட். அந்த எரர் ஐடியா டவுன்ட் ஆகலன்னா லைக் யூ கேன் லைக் எக்ஸ்பிரஸ் யுவர் தாட்ஸ் ஆன் தட். நீங்க அந்த தாட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது யூ வில் கெட் எ குட் பாயிண்ட். லைக் உங்களோட லைக் யூ வில் பி இன் எ குட் புக். நீங்க பாத்தீங்கன்னா லைக் this person can handle multiple things சொல்லி you will have a good page. So basically git பத்தி தெரிஞ்சிருந்தா இட்ஸ் பெட்டர். அதிலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைக் டெவலப்பர்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா கிட் வந்து செக் அவுட் பிரான்ச்சை வந்து செக் அவுட் பண்ணணும், கோட் எழுதுவாங்க, தென் செக் இன் பண்ணுவாங்க, தென் புஷ் பண்ணுவாங்க. அவங்களோட டியூட்டி அதோட முடிஞ்சிருது. அவங்களோட டியூட்டிஸ் அதோட முடிஞ்சிருது. லைக் அவங்களுக்கு இந்த ரீபேஸ்னா என்ன தெரியாது, ரீசெட்னா என்ன தெரியாது, செரி பிக்னா என்ன தெரியாது, ஸ்டாஷ்னா என்ன தெரியாது, ரீசெட்னா என்ன தெரியாது. ஸோ அதெல்லாம் நம்ம ஆஸ் எ டெவாப்ஸ் இன்ஜினியர் இட்ஸ் ஆர் டியூட்டி டு நோ தோஸ் திங்ஸ். பட் யூ நெவர் யூஸ் இட் எனிவேர். அதுதான் மேஜர் திங்ஸ். யூ won't யூஸ் இட் எனிவேர், பட் இட் இஸ் குட் டு நோ தட். அதை வந்து தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் வெரி குட் வெல் அண்ட் நோன். அதனால சொல்றேன் நான். லைக் so we'll be seeing all those like advanced level git commits in our class. Like we spoke about checkpoint, right? மோஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய ரெபாசிட்டரி கிட்ஹப்ங்களா இல்ல பிட் பேக்கெட்டுங்களா? Bitbucket, like most of the organization trust பாத்தீங்கன்னா Bitbucket தான் யூஸ் பண்ணுவாங்க. லைக் all are similar, but there will be many changes. இப்ப நீங்க GitHub லைக் Bitbucket சொல்றீங்களா, ரெண்டுமே ஓன் பண்றது மைக்ரோசாஃப்ட் தான் ஓன் பண்றாங்க ரெண்டுமே. ஸோ ஆர்கனைசேஷன் வந்து ஃபார் பெட்டர் ப்ராக்டிஸ் ஏன்னா எஸ்எஸ்ஓ சைனிங் இருக்கும், சிங்கிள் சைன் ஆன் இருக்கும். இப்ப பிட்பக்கெட்ல பாத்தீங்கன்னா கிட்டப்ல பாத்தீங்கன்னா தே ஆல்சோ சப்போர்ட்டிங். பட் ஆஸ் எ செக்யூரிட்டி கன்சர்ன் பண்ணும்போது, செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது பிட்பக்கெட் ஆஃபர்ஸ் மச் மோர் ரிலையபிள் ஆன் செக்யூரிட்டி. ஸோ அதனால பீப்புள் லைக் மூவிங் த லைக் கார்பரேட்ஸ் வந்து லைக் கார்பரேட்ஸோ ஒரு எம்என்சியோ வந்து மூவிங் டு பிட்பக்கெட் தான் மோஸ்டா தே யூஸ். ஸோ எல்லாத்துக்கும் கிட்டே யூஸ் பண்ணிக்கலாம். கிட் அந்த டெர்மினல் பேசிக் திங் வந்து கிட் தான். லைக் யூ கேன் யூஸ் வித் கிட் டெர்மினல். கிட் வந்து ஒரு பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் தான் தவிர அது உங்களுக்கு ஒரு சிஎல்ஐ டூல். எப்படி நம்ம கியூபர்நெட்ஸ்க்கு வந்து கியூப் சிடியில் ஒரு சிஎல்ஐ டூலா யூஸ் பண்றோமோ அதே போல கிட்டுக்கு நீங்க பிட்பக்கெட் யூஸ் பண்ணாலும் கிட் வுட் பி யுவர் பேசிக் டூல். நீங்க கிட் சிஎல்ஐல எப்படி கான்ஃபிகர் பண்றீங்க, லைக் யூ கிவிங் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், ரைட்? அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க கான்ஃபிகர் பண்றீங்கல்ல, லைக் அங்கதான் உங்களோட பேசும். லைக் when you give username and password it will talk to git or bitbucket. எதுவா இருந்தாலும் அதோட பேசும். லைக் ஆல் do same thing, but git would be like in a piece of initial CLI tool that we required. அவ்வளவுதான். கிட் லேப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சிஐ வந்து அங்கே வந்து இன்பில்டா இருக்கு. ஆமா, சிஐ வந்து இன்பில்டா இருக்கு. அதுலயே நம்ம ரன்னர்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ தட் வுட் பி டிஃப்ரெண்ட் டாபிக். லைக் நம்ம இங்க பேசுறது வந்து ஜஸ்ட் கிட் ரெபாசிட்டரிஸ் பத்தி தான் பேசுறோம். லைக் ஒன்ஸ் வி கோ டு ஜென்கின்ஸ் போகும்போது கிட் போகும்போது இப்போ நீங்க பிட் பேக்கெட் வச்சு தான் நீங்க இது பண்ணீங்களா இல்ல GitHub வச்சு GitHub தான் பண்ண போறோம். லைக் I'll give overview Bitbucket. நான் என்ன செக் பண்ணல, Bitbucket வந்து இட்ஸ் ஈஸி ஃப்ரீ ஃபார் ஆல் ஆன் தெரியல. ஐ எம் செக்கிங் தட். ஐ டென்ட் செக் தட். Once I check that, I'll give overview. எங்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோன்ட்டு I'll show that. ஓகேவா? ஓகே. எக்ஸ்கியூஸ் செக் பாயிண்ட். செக் பாயிண்ட் பண்ணும்போது ஒரு செக் பாயிண்ட் வர்றதுல நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதோட ஹிஸ்டரி, நம்ம கிட்டோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா லைக் சேம் நம்ம லினக்ஸ் பில்ட் பண்ண வருதா லினக்ஸ் ஸ்டோர் வால்ஸ் தான். ஈ ஆல்சோ லைக் யூசிங் திஸ் build this git. இந்த கிட்ட வந்து அவரு யோகி யூ raised and you have any questions?
சாரி பிரமோத், ஒன்றும் இல்லை. கிட் ஹப் அண்ட் கிட் அதோட டிஃபரன்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லு. நான் சொல்றேன், இல்ல போவோம், லைக் வில் கண்டினியூ. ஐ ஹாவ் தட் தேங்க்ஸ். இன். நான் சொல்றேன் உங்களுக்கு, ஓகேவா? தேங்க்யூ. செக் பாயிண்ட். நம்ம ஹிஸ்டரி ஆஃப் கிட் பாத்தீங்கன்னா, லைக் இதுதான் மேஜர். அந்த செக் பாயிண்ட் கிரியேட் பண்றது, இதை ட்ராக் சேஞ்சஸ் பண்றது தான் மேஜர் திங்ஸ். ஹிஸ்டரி ஆஃப் கிட் பாத்தீங்கன்னா, நம்ம லைக் சேம், லைக் who developed லினக்ஸ், ரைட்? அதே போல லைக் டார்வால்டும் லைக் பில்ட் திஸ் கிட் சாஃப்ட்வேர். ஏன் அவர் அது பில்ட் பண்ணாருன்னா, இதுக்கு முன்னாடி விசிஎஸ்ஏ இல்லையா, இவர் தான் இதை கொண்டு வந்தாரா? இல்ல, தே ஆட் ஒரு விசிஎஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் தே டோன்ட் ஹவ் மச் லைக் ஃபியூச்சர்ஸ்ல அது இல்ல. லைக் இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக லைனக்ஸ் டார்வால் அண்ட் குரூப் ஆஃப் டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணது இந்த கிட். கிட்டோட நேம் பாத்தீங்கன்னா, லைக் வை கிட்னு சொல்றாங்கன்னா, மொத்தம் ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட், லைக் த்ரீ டிஃப்ரெண்ட் அப்ரோச்ல அவங்க சொல்லுவாங்க கிட்னா என்ன. லைக் கிட் இட் பில்ட் ஆன் லினக்ஸ், ரைட்? லினக்ஸோட டெவலப்பர்ஸ் தான் வந்து கிட்லயே ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ லினக்ஸ்ல அந்த கிட்னு ஒரு கமாண்ட் இல்லாதது, ஒரு கிட்னு ஒரு வார்த்தையே கிடையாது. லைக் லினக்ஸ் கமாண்ட் நம்ம பார்த்தோம்ல, கிட்னு ஒரு கமாண்டே கிடையாது. ஸோ அதனால கிட்னு நேம் வச்சாங்கன்னு சொல்றாங்க. சில பேர் வந்து குளோபல் இன்ஃபர்மேஷன் ட்ராக்கர்னு சொல்றாங்க. லைக் கிட்டோட லைக் அப்ரிவேஷன் குளோபல் இன்ஃபர்மேஷன் ட்ராக்கர்னு சொல்றாங்க. சில பேர் வந்து ஐ ஷுடன்ட் யூஸ் தட் வேர்ட், I'll put it in the third name. It is like unparliamented word, so I don't want to register here that. There's like goddamn mother, something they use. So I'll put it in WhatsApp group. So that is an unparliamentary word they use. They calling as a git. And the git in the word unparliamented words are calling it. So that was like இந்த அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த லினக்ஸ் ப்ராஜெக்ட்ல, சாரி இந்த யூனிக்ஸ் ப்ராஜெக்ட்ல. ஏன்னா லினக்ஸ் டார்வால் வாஸ் டெவலப்பிங் யூனிக்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ பண்ணும்போது அவங்களுக்கு ஆர்டா இருந்ததுனால தே பில்ட் தர் ஓன் டூல். தட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் கிட் அப். அதனால இட் 1999 லைக் இன் 2005 தே இன்ட்ரடியூஸ் திஸ் கிட். கிட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? லைக் விசே, ரைட்? நம்ம இப்ப ஜென்ரலா சொன்னா கிட் யூஸ் பண்ணோம்னா வில் ஒன்லி த சாஃப்ட்வேர் பீப்புள், ரைட்? நம்மளுக்கு டக்குன்னு யார் கிட் யூஸ் பண்ண சொன்னா, லைக் சாஃப்ட்வேர் இல்ல டெக் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கவங்க யூஸ் பண்ணுவாங்க, கரெக்டா? லைக் கிட் அவங்க மட்டும் யூஸ் பண்ண போறது இல்ல, நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. லைக் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட்ஸ், சயின்டிஸ்ட், லைக் கவர்மெண்ட் சயின்டிஸ்ட்ல லைக் சயின்டிஸ்ட் பீப்புள் அவங்களும் ஒர்க் பண்றாங்க. லைக் குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் ஒர்க் பண்றாங்களா, தே வாண்டட் டு ஹேவ் தேர் ஓன் வேர் தே கேன் ஸ்டோர் தேர் ஆர்டிஃபேக்ட்ஸோ இல்ல பேட்டர்ன்ஸோ சேவ் பண்றது. தே கிரியேட் தேர் ஓன் பிரைவேட் ரெபாசிட்டரி அண்ட் தே ஆர் லைக் சேவிங் தேர். லைக் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. நாட் ஓன்லி இட் ஒன்லி மேஜர்லி பாத்தீங்கன்னா இதுக்கு மட்டும் கிடையாது. லைக் சாஃப்ட்வேர் கோட் சேவ் பண்றது மேஜர்லி அது மட்டும் இல்லாம லைக் எவ்ரி திங், லைக் அது எவ்ரி அதர் சர்வீசஸ், every other industry people also able to access the git to store that அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றது இல்ல ஷேர் பண்றது. ஸோ they will use that. ஸோ கிட் ஒன்னா, லைக் ரிஷி கேட்ட மாதிரி கிட் ஒன்னா. கிட்ன்றது நம்ம லோக்கலா பண்றது. ஆமா, கிட்டப்ன்றது வந்து இப்போ சென்ட்ரலைஸ் ரெபாசிட்டரி யாருனாலும் புல் பண்ணிக்கலாம். கரெக்ட் permission. கரெக்ட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங். கிட் பாத்தீங்கன்னா இட் ரன்ஸ் ஆன் லோக்கலி. கிட் கிட்ன்றது நம்ம டூல், லோக்கல் மீன்ஸ் லோக்கலின்றத விட நம்ம வந்து டூல், அந்த டூல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா புஷ் பண்ணி எடுக்கிறதோ புல் பண்றதோ, இல்ல புஷ் அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்லாம நீங்க லோக்கலாவே ரிப்போர்ட் கிரியேட் லைக் ரெப்போ கிரியேட் பண்ணிட்டு யூ கேன் மேனேஜ் லோக்கலி. எப்படி நம்ம ஃபோல்டர் டீசென்ட்ரல், ஆமா, டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தோம்ல, லைக் டிஸ்ட்ரிபியூட்டர் வெர்ஷன் கண்ட்ரோல் பார்க்கும்போது ஒரு பிளேஸ்ல லைக் யூ ஹாவ் எ கோட் ரெப்போ, லைக் லோக்கல் இந்த சென்ஸ் உங்க ஆன் பிரேம்குள்ளேயே வந்து ஒரு சர்வர்ல வந்து கிட் ரன் ஆயிட்டு இருக்கும். அந்த கிட்ல இருந்து நீங்க கோட் புஷ் பண்ணும்போது அது கன்சிடர் தட் ஆஸ் எ லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டட். இது பாத்தீங்கன்னாவே லோக்கல், ஓகேவா? லோக்கலா ரன் ஆகும். மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிட் அண்ட் கிட்டப் பாத்தீங்கன்னா, கிட் வந்து இட்ஸ் எ சாஃப்ட்வேர் தட் ரன்ஸ் லோக்கலி ஆன் யுவர் மிஷின், ஓகேவா? நமக்கு அதுக்கு ஒரு கிட்டப் அக்கௌண்ட்டோ இன்டர்நெட்டோ ரிக்வயர்ட் இல்லை. நான் லோக்கல் ரெபாசிட்டரி யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு கிட்டப் அக்கௌண்ட்டும் தேவையில்லை, இன்டர்நெட்டும் தேவையில்லை. லைக் கிட்டப் போயிட்டீங்கன்னா, லைக் கிட்டப் பாத்தீங்கன்னா இட்ஸ் எ சர்வீஸ்
that host Git repositories in the cloud and make easier to collaborate with other people. Collaborator like group of people working on the same project and same project இருக்கிறது like collaboration of a team, right? ஒருத்தர் ஒன்னொன்னு பண்ணும்போது ஒரு மாடியூல்ல ஒர்க் பண்ணும்போது that is one main difference. The other difference பாத்தீங்கன்னா this is the only main difference. லோக்கலுக்கும் லைக் கிட் அண்ட் கிட்டப்புக்கும் லைக் இப்போ ஒன் கிட்டப்ல மோர் வந்து திங். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல் பார்க்க முடியும். வெர்ஷன் கண்ட்ரோல் மீன்ஸ் எப்போ கமிட் பண்ணமோ அப்போல்லாம் அந்த சேஞ்சஸ்லாம் நம்மளுக்கு பார்த்துக்க முடியும். இப்போ 10 கமிட் பண்ணாக்கா இல்ல 10 சேஞ்சஸ் தெரியும். நீங்க கிட் லோக்கல்லையும் பண்ணலாம். லைக் இஃப் யூ ஒர்க்கிங் இன் கிட் லோக்கல், ரைட்? கிட் லாக் கொடுத்தீங்கன்னா என்னென்ன கமிட் நடந்தது யூ கேன் see it. இஃப் யூ டோன்ட் யூஸ் அந்த ஃபைல்ஸ் இன்டர்நெட், ரைட்? இப்போ நம்ம 2 ஃபைல் டெலீட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்க, திரும்ப அதை கொண்டு வரணும்னாக்கா நம்ம கொண்டு வந்துக்கலாம் அதே மாதிரி லோக்கல்ல கூட. தாராளமா லைக் தட் இஸ் த யூஸ் ஆஃப் கிட். அதனாலதான் நம்ம கிட் யூஸ் பண்றோமே. லைக் ஓகே, இப்போ வந்து லோக்கலாவும் சேஞ்சஸ் ட்ராக் பண்றதுக்கும் we are using that git. ஓகேவா? கிட் லாக்ன்றது லைக் கிட் லாக், கிட் ஸ்டேட்டஸ், கிட் லாக் கொடுத்தீங்கன்னா என்னென்ன கமிட் எல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும். இஃப் யூ வாண்ட் டு பிரிங் தட் ஒன் கமிட் பேக்னா லைக் 2 கமிட் ஆர் 3 கமிட் பின்னாடி இருந்து நம்ம கொண்டு வரணும்னா we can bring that. ஸோ கிட் வந்து பாத்தீங்க இப்போ if I have டூயிங் மல்டிபிள் சேஞ்சஸ் வச்சுக்கோங்களேன், லோக்கலே பண்றேன். லைக் இந்த சேஞ்சஸ் எனக்கு மட்டும் தெரியும். லைக் if I put that repository in cloud, like whoever working in that particular project they also can able to see their changes. இப்போ அவங்களும் அவங்களோட சேஞ்சஸ் பார்க்கலாம். மெயின் டிஃபரன்ஸ் ஃபார் கிட் அண்ட் GitHub is only one. It runs in locally. GitHub பாத்தீங்கன்னா இட்ஸ் a cloud repository. It holds like group of like other repositories too. ஓகேவா? ஸோ இப்போ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லைக் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் 5 or 6 ஃபைல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 5 or 6 ஃபைல்ஸ் வச்சுட்டு ஐ ஒர்க்கிங் ஆன் மை லோக்கல். ஸோ இந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல்ல ஒர்க் பண்ணா ஐ கேன் ஏபிள் டு ஒன்லி சி த சேஞ்சஸ். இதே நான் வந்து இஃப் ஐ யூஸ் திஸ் I'll டேக் திஸ் அண்ட் புட் இட் இன் GitHub ரெபாசிட்டரிஸ்ல நான் போட்டேன்னா வாட் எவர் சேஞ்சஸ் ஐ மேட், நான் என்னென்ன கமிட்லாம் பண்ணேன், என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணேன்னா இஃப் ஐ புட் இட் இன் GitHub, ரைட்? அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றவங்க கொலாபரேட்டர்ஸா இருந்தா தே கேன் ஆல்சோ ஏபிள் டு see the சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸ் எல்லாம் ஓகே, இவர் இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. லைக் ஒரு கமிட் பண்ணும்போது we have to give a எப்படி சொல்றதா ஒரு மீனிங்ஃபுல் கமெண்ட் கொடுக்கணும். தட் மீனிங்ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இவர் எதனால இந்த கமிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சேஞ்சஸ்னால தான் அவர் கமிட் பண்ணியிருக்காரு. ஸோ whenever you giving any description, இங்க மட்டும் இல்ல, நம்ம ஃபர்தரா எந்த டூல்ல நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலும் இட் ஷுட் பி a மீனிங்ஃபுல் ஒன். ஏன்னா அப்பதான் வந்து அதர்ஸ் லைக் யுவர் டீம்ஸோ இல்ல எதுவோ யாரோ இருந்தாலும் they can able to know, oh this commit refers to this, இல்ல this changes refers to that. ஸோ கிட் வந்து ஒரு ஃபார் இண்டிவிஜுவல் ட்ராக்கிங், GitHub வந்து ஃபார் டீம் ட்ராக்கிங். கரெக்ட். இப்படி கரெக்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இண்டிவிஜுவலா ஒருத்தர் ஒர்க் பண்றாங்கன்னா உங்களுக்கு கிட் போதும். லைக் குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்றாங்கன்னா லைக் இட்ஸ் a cloud based thing, so it is easy to host. கரெக்ட். கிட் சொல்லுங்க வந்து ராகேஷ். ஒரு CLI டைப், GitHub வந்து ஒரு GUI டைப், அந்த மாதிரி. அப்படி கிடைச்சுக்கலாம். எனக்கு இஃப் யூ வாண்ட் இங்க லோக்கலே நம்மளுக்கு GUI பேஸ்டா வேணும்னா கிட் கிராக்கன் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஐ அம் நாட் ஷூர் வெதர் இட்ஸ் ஸ்டில் அவைலபிள். ஸோ நம்மளே நம்மளோட கோட்ல ஒர்க் பண்ணும்போது அதை ஒரு இது மாதிரி வெர்ஷன் மாதிரி நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சொந்தமா. லைக் யூஸ் பண்ணும்போது இது வந்து இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். லைக் இஃப் யூ see இமேஜ், வேற எதுனா இமேஜ் பார்க்குறேன். யூ கேன் see this image, right? Understood. Yes. இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா லைக் இட் ஷோஸ் விஷுவலியா காட்டும் உங்களுக்கு எந்த கமிட் எங்க இருக்கு. லைக் ஃபர்தரா நம்ம போகும்போது ஐ ஷோ திஸ் லைக் எட்னா என்ன, எட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, வாட் எட்டோட மீனிங் என்ன, லைக் தோஸ் திங்ஸ் வில் சி. ஒரு கமிட்க்கு இன்னொரு கமிட்க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் கமாண்ட் இதெல்லாம் ஒன்னு ஒன்னா நம்ம பார்ப்போம். லைக் ஃப்ரம் அவர் கிளாஸ். ராகேஷ் and raise பண்ணிருக்கீங்க. எனி கொஸ்டின் here? எஸ் பிரமோத். ஸோ இப்போ கிட்ங்கிறது லைக் ஒரு லோக்கல் சிஸ்டம்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரியான கிட்ஹப்ங்கிறது சென்ட்ரல் ரெபோசிட்டரி சொல்றீங்க. ஸோ இப்போ நான் என்னோட கோரை வந்துட்டு சென்ட்ரலுக்கு புஷ் பண்றதுக்கு முன்னாடி புஷ் பண்ணா யூஸ்வலா வந்துட்டு கமிட்
லாக்ஸ்ல வந்து கமிட் பார்த்து 2 கமிட் 3 கமிட் முன்னாடி போறது வந்து பாசிபிள். இப்போ நான் புஷ் பண்ணல, ஓகேங்களா? என்னோட லோக்கல் சிஸ்டம்லயே வந்துட்டு நான் சென்ட்ரல் ரெப்போசிட்டரியில புஷ் பண்ணாத கோடுக்கு கமிட் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா? 2 கமிட் 3 கமிட் பின்னாடி போக முடியுமா? தாராளமா. லைக் நீங்க உங்க ஃபைல சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க. லைக் யூ ஆர் புஷிங் அந்த பர்ட்டிகுலர் கமிட் மட்டும் நீங்க புஷ் பண்ணல. லைக் டு யுவர் சென்ட்ரல் ரெபாசிட்டரி. சோஃபா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ அது கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே எடுத்து தான் நீங்க புஷ் பண்றீங்க. லைக் ஸோ இன் இல்ல கேஸ் யூ நான் வாண்டட் டு ரோல் பேக் ரைட் அந்த கடை நீங்க பண்ணலாம். நோ இஷ்யூஸ். இல்ல ஐ மீன் நான் சென்ட்ரல் ரெப்போசிட்டரிக்கு புஷ் பண்ணல, ஓகேங்களா? நான் புஷ் பண்ணாம நான் வந்துட்டு லோக்கல்லே வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸா வந்துட்டு லைக் சேவ் பண்ணிருக்கேன். லைக் இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்கேன். ஸோ டியூ டு மை ரெக்குவயர்மெண்ட் சேஞ்சஸ் நான் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சென்ட்ரல்ல புஷ் பண்ணாத இருக்கிற நிலையில என்னோட 2 days பேக் ஃபைல லோக்கல்ல இருந்து ஃபெச் பண்ண முடியுமா அந்த மாதிரி? பண்ணலாம். லைக் கிட்டோட மெயின் பர்பஸே சேஞ்சஸ் தானே. நீங்க அந்த ஒரு இதை நீங்க லைக் யூஸ் பண்ணிட்டா லைக் இன்கேஸ் நீங்க அந்த ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி அது உங்க ட்ராக் சேஞ்சஸ் உங்க கமிட்ஸ் நீங்க சேவ் பண்ண கமிட்ஸ் நீங்க அந்த செக் பாயிண்ட் சேவ் பண்ணிருந்தீங்கன்னா லைக் யூ கேன் ஏபிள் டு கெட் தட். வித்தவுட் சேவிங் செக் பாயிண்ட் இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா யூ கான் யூஸ் இட். இப்போ நான் ஒரு 4 ஃபைல் இப்போ 4 ஃபைல்ல நான் ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க்கிங் இந்த 4 ஃபைல் ஒர்க் பண்றேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐ கன்சிடர் நான் செக் பாயிண்ட் வந்து இது கொடுக்கல, நான் சேவ் பண்ணல. சேவ் பண்ணாம இந்த ஐ டெலிட்டட் திஸ் ஃபைல் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் ஐ ஆடட் செக் பாயிண்ட். இந்த செக் பாயிண்ட் 3 ஃபைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஐ கேன் ஏபிள் டு கெட் ரிட்ரைவ் ஒன்லி திஸ் 3 ஃபைல்ஸ். அந்த சேவ் பண்றதுக்கு முன்னாடி டெலீட் பண்ண செக் பாயிண்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி டெலீட் பண்ண ஃபைல் ஐ கேன் பிரிங் தட் அகைன். ஸோ இந்த செக் பாயிண்ட் மேட்டர். செக் பாயிண்ட் லைக் நீங்க செக் பாயிண்ட் எங்க கிரியேட் பண்றீங்களோ அதுதான் கமிட் சொல்லுவோம் நம்ம. அந்த செக் பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ லைக் அது தெரியாது. லைக் இப்போ நம்ம செக் பாயிண்ட் கிரியேட் பண்ணாமே ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிட்டோம். ஸோ கிட் ஓன்ட் ட்ராக் தட். ஒன்லி த செக் பாயிண்ட் நீங்க என்னென்ன செக் பாயிண்ட் கிரியேட் பண்ணீங்களோ அந்த இது சேஞ்சஸ் மட்டும் ட்ராக் பண்ணும். ஓகேவா? ஸோ ஓகே. இது வந்து இந்த செக் பாயிண்ட் தான் மேட்டர்ஸ், கமிட்ஸ் தான் மேட்டர்ஸ். சொல்லுங்க யோகி, ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ கிட்டும் கிட்டவும் எப்பொழுதுமே ரெண்டும் இண்டிவிஜுவல் சாஃப்ட்வேர் தானா இல்லை இன்டர் டிபெண்டா? இண்டிவிஜுவல் சாஃப்ட்வேர்ஸ் தான். நீங்க இன் கேஸ் ஆஃப் இப்போ கிட் இருக்குல்ல அது லோக்கல்ல ரன் பண்றதுக்கு. இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் கிட் அப் வித் கிட் பிட் பை கிட்னா யூ கேன் டூ இட். நோ இஷ்யூஸ். நாட் டிபெண்டே கிடையாது. லைக் இட் பேஸ்ட் ஆன் அவர் சினாரியோஸ். இப்போ இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ணீங்கன்னா யூ டோன்ட் ரெக்வயர் ரெபாசிட்டரிஸ். இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் அஸ் எ டீம்னா இட் பிகேம் எ டிபெண்டன்ட் ஆன் தட். டிபெண்டா அது ரிக்வயர்ட் ஆகும்ல. ஸோ குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்றதுக்காக அது. ஓகே. யா. So அது பார்த்தோம். Like we'll see. Start. We'll do some. We'll work on some comments. Basic comments work பண்ணுவோம். Yeah. Okay. இப்போ I'm in my location, right? I'll go to /c. So இது வந்து பாத்தீங்கன்னா லைக் இட் வில் சப்போர்ட் ஆல் யூனிக்ஸ் கமாண்ட். லைக் கிட் பேஷ் பாத்தீங்கன்னா லினக்ஸ் கமாண்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். லைக் I'll make a directory. So I'll go git test. ஸோ இப்போ நான் சொன்னேன் ப்ரோமோத் நீங்க சொன்னீங்க கிட் வந்து ட்ராக் சேஞ்சஸ் பண்ணும். ஸோ நம்ம கிட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இஃப் யூ கிவ் கிட் ஸ்டேட்டஸ்னா இட் ஷோஸ் இது என்ன லைக் whether it is a repository or not. இங்க பாத்தீங்கன்னா இட் ஷோயிங் தட் டாட் கிட் ஒரு ஃபோல்டர் இல்ல. ஸோ ஐம் நாட் கன்சிடரிங் திஸ் ஃபோல்டர் அஸ் எ ரெப்போ. இப்போ நம்ம ஒரு ஃபோல்டரை வந்து ரெப்போவா கன்சிடர் பண்ணணும்னா லைக் ஸ்டார்ட் பண்ணணும்னா த இனிஷியல் கமாண்ட் would be git init. If you give init, right, it will make this repository. இது வந்து இப்போ it will start tracking all changes நம்மளுக்கு ட்ராக் பண்ணி. So இப்போ if I give ll, right, no file is there. If I give ll hyphen here, it's
Yeah, sorry. இப்போ LLIF பார்த்தீங்கன்னா we could see a hidden file, ஒரு hidden file பார்க்குறோம். Like this, இது like if we give status, right, it will check whether இப்போ ரெபாசிட்டரி இருக்கா இல்லையான்னு செக் பண்றதே பார்த்தீங்கன்னா இந்த டாட் கிட். இந்த டாட் கிட் ஃபோல்டர் இருந்ததுன்னா we can see it is a git repository. நம்ம இது பண்ணிட்டோம் லைக் இப்போ வந்து இந்த சிடி இந்த git டாட் கிட்ல என்னென்ன திங்ஸ் இருக்கு நம்ம பார்ப்போம். If we go into that particular folder, right? If we give LL, right? We have much fields, right? Headன்னு ஒரு ஒரு லைக் ஃபைல் இருக்கு, கான்ஃபிக்னு ஒரு ஃபைல் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஃபைல் இருக்கு, ஊக்ஸ் இருக்கு, இன்ஃபோ இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு, ரெஃபரன்ஸ் இருக்கு. லைக் திஸ் த்ரீ வில் கோ டீப்பர் வென் வி கோ ஒன் பை ஒன். ஃப்ரெண்ட் ஃபர்தரா போகும்போது லைக் வாட் இஸ் திஸ் இதெல்லாம் பார்ப்போம். லைக் வாட் இஸ் ஹெட் மீன்? ஹெட்னா என்ன? லைக் வில் சி த வாட் தட் மீன். ஹெட் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர். இப்போ கரண்டா என்ன பிரான்ச்ல இருக்கோம்னா லைக் டிஃபால்ட்டா இப்போ ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆகும்போது த டிஃபால்ட் பிரான்ச் நேம் would be மாஸ்டர். நம்மளுக்கு என்ன நேம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாட் இன் கான்ஃபிக் ஃபைல் லைக் ஆல்சோ வாட் ஹெட் ரெப்ரசன்ட், ரைட்? ஹெட் ரெப்ரசன்ட்ஸ் ரீசெண்ட் செக் பாயிண்ட். ரீசெண்ட் செக் பாயிண்ட் எங்க இருக்கோ அந்த செக் பாயிண்டோட நேம் தான் நம்ம ஹெட்னு சொல்லுவோம். லைக் தட் இஸ் அ டாப். லைக் நம்ம பாடியில டாப் வந்து ஹெட்ல லைக் அதே போல நம்ம ப்ராஜெக்டோட லாஸ்ட் கமிட் வில் கன்சிடர் as a ஹெட். அந்த ஹெட் எங்க நம்ம மூவ் பண்றோமோ அதுக்கு பேஸ்ட் ஆன் த திங்ஸ் அதோட டெஃபினேஷன் ஒரு இடத்துல ஒன்னு மாறும். ஓகேவா? ஸோ தென் வாட் இஸ் இன் த கான்ஃபிக் ஃபைல்? சி கான்ஃபிக் ஃபைல் பார்த்தீங்கன்னா லைக் ரெபாசிட்டரி ஃபார்மேட் வெரிஷன் லைக் தீஸ் திங்ஸ் வி டோன்ட் ரிக்வயர் அட் ஆல். வென் யூ இனிஷியலைஸ் ஏ கிளவுட் ரெபாசிட்டரி நம்ம இனிஷியேட் பண்றோம்ல, லைக் இஃப் ஐ கிரியேட் a repo in cloud, அந்த கிளவுட்ல இருந்து அப்ப நம்ம ஃபுல்லோ ஃபோர்க் பண்ணும்போது இல்லைன்னா வி ஆர் புஷிங் ஒன் திங், ரைட்? அப்போ வந்து வில் ஹாவ் ஒன் அப்ஸ்ட்ரிங் லிங்க்னு ஒன்று காட்டும். லைக் இங்க பாத்தீங்கன்னா தட் மேட்டர்ஸ். அப்ஸ்ட்ரீமும் ஏதோ ஒரு லைக் யூ வில் கெட் ஒன் அடிஷ்னல் ஃபீல்ட். அந்த அடிஷ்னல் ஃபீல்ட் வில் ரெப்ரசன்ட் கிட்டப்ல இந்த நேம்ல இந்த லைக் இந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷன்ல தான் கிளவுட் ரெப்போ இருக்கு. வாட் எவர் வி புஷ் ஆர் புல், ரைட்? அந்த டைம் வந்து வி குட் சி என்கிட்ட எதனா இருக்கான்னு பாக்குறேன். லைக் கிட்டப் ப்ராஜெக்ட்ஸ். I'm not sure I saved it. இது என்னோட புது லேப்டாப். I'm not sure. இது என்னோடதா? Yeah, this is mine. Okay. I'll open. Okay. 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 இது டீல தான் இருக்கணும். Yeah. இங்க பாத்தீங்கன்னா இது ஏற்கனவே நான் ஒர்க் பண்ண ஃபோல்டர். இப்போ அதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா I'm not sure இது நான் புஷ் பண்ணிருக்கேனான்ட்டு will see like LL see பாத்தீங்களா எங்களுக்கு நம்மளுக்கு தெரியுது. ஒரு கிளவுட் ரெப்போவுக்கு நார்மலுக்கு வில் ஹேவ் எ டிஃபரன்ஸ், ரைட்? இதுல பாத்தீங்கன்னா ரிமோட் ஆரிஜின்ல யூஆர்எல் கொடுத்துருக்கோம். லைக் திஸ் இஸ் த பிளேஸ் வேர் my actual code exists in cloud. If I go there, right? See, என்னோட ரெபாசிட்டரியில இட்ஸ் மை ஓன் லைக் என்னோட கோட் இருக்கு இதுல. ஸோ திஸ் இஸ் லைக் இது பிரான்ச் வந்து எந்த பிரான்ச்ல கம்மிட் ஆயிருக்கும். லைக் இட் இஸ் மெயின். யூ கேன் சி இட் இஸ் மெயின் ஆரிஜின் எட் வந்து மெயின் லைக் இது லிமிட் இது ரெஃபர் பண்ண இது மெர்ஜ் பண்ணும்போது கெட் இட் டு நோ. இப்போ நம்ம எட் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் இதுல எத்தனை கம்மிட் இருக்குன்னு வி கேன் சி இட் ஹியர். So only ஒரு commit தான் இருக்கு. So the first commitல you can see the head. If you see the head file, right?
So it's not showing here. Maybe it's a old one. It's not showing here. So அதுதான் லைக் லோக்கல் ரெபாசிட்டரிஸ்க்கும் வெதர் இட் இஸ் கிளவுட் ஒரு ஏற்கனவே ஒரு கிளவுட்ல இருந்து நம்ம புல் பண்றோமோ இல்ல புஷ் பண்றோமோ யூ குட் see the origin of that எங்க இருந்து நம்ம புல் பண்ணிருக்கோம். ஸோ வில் கெட் ஆல் திங்ஸ் ஹியர். ஓகேவா? ஸோ that is one. So we'll go to our previous path. Okay. So பேசிக்கலி நம்ம கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தோம், ரைட்? கிட் ஸ்டேட்டஸ்னா வெதர் அதுக்கு மட்டுமா காட்டும்னா இல்ல. ஸோ இல்ல கிட் ஸ்டேட்டஸ் யா கிட் டெஸ்ட் ஆன் பிரான்ச் அதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் பிரான்ச் மாஸ்டர் நோ கமிட்டட் நத்திங் டு கமிட் எதுவுமே கமிட் இல்லை. நம்ம கிட் ஆட் டு ட்ராக் சொல்லுது. இப்போ ஐ எம் கிரியேட்டிங் சச் ஃபைல் லைக் டச் ஏ ஏன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன், பின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணேன், பின்னு ஒரு ஃபைல், சின்னு ஒரு ஃபைல், 3 ஃபைல் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோ. ஸோ I'll get 3 files, right? A, B, C, and I'm doing some content in A ன்னு வச்சுக்கோங்க. Like I'm saving some content. So இப்போ நம்ம சேவ் பண்ணோம். if we see, right, git status பாத்தீங்கன்னா லைக் we added 3 files. இந்த 3 files பாத்தீங்கன்னா untracked filesல இருக்கு. லைக் these are not started tracking அப்படின்னு கொடுத்துருக்கு, ரைட்? இஃப் ஐ இதை நம்ம எப்படி நம்ம ஆட் பண்றோம்ல லைக் டு ட்ராக்னா கிட் ஆட் கொடுத்தீங்கன்னா கிட் ஆட் டாட் கொடுக்கலாம், இல்லைன்னா கிட் ஆட் ஏ பி ஆர் சி இதே மாதிரி கொடுக்கலாம். இந்த ஃபைல் நேம் இந்த டாட் ரெப்ரசன்ட் வந்து வாட் எவர் திங்ஸ் இன் யுவர் ஃபோல்டர் இட் வில் ஆட் டு ஸ்டேஜிங் ஏரியா சொல்லுவாங்க. கிட் ஸ்டேஜிங் யா ஸோ ஒர்க்கிங் டைரக்டரியில இருந்து யூ கேன் see this image, right? You can see this image, right? Or I'll open this. Yeah, you can see this image, right? So இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி we are in a working directory. ஸோ நம்மளோட ஒர்க்கிங் டைரக்டரியில இருக்கும். ஸோ வில் பி ஆடிங் this to a staging area. ஸ்டேஜிங் ஏரியால ஆட் பண்ணும்போது ஒன்ஸ் வி ஆடட் இன் ஸ்டேஜிங் ஏரியா, ரைட், வி குட் சி a difference. பாருங்க இப்போ நான் ஃபைல் ஆட் பண்றேன், லைக் ஐ எம் ஆடிங் இண்டிவிஜுவல் ஃபைல்ஸ் ஏபிசி. ஓகேவா? ஸோ ஏபிசி ஆட் பண்றோம். ஸோ இஃப் ஐ கிவ் கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா changes to be committed like before பாத்தீங்கன்னா ஏபிசி இருக்கு. now it sees a and b and c நியூ ஃபைல் இருக்கு. இது என்ன நோ கமிட்டஸ் பட் இங்க கிரீன் கலர்ல காட்டுதுரா, கரெக்டா? ஸோ வி ஆடட் திஸ் ஃபைல் டு ஸ்டேஜிங் ஏரியா. ஸ்டேஜிங் ஏரியால இப்போ மூவ் பண்ணிட்டோம். ஸோ ஐ வில் ஆட் சம் சேஞ்சஸ் இன் ஃபைல் ஏ கொடுத்துட்டு லைக் விஐஏ கொடுத்துட்டு ஐம் ஆடிங் அடிஷனல் கண்டென்ட். ஸோ அடிஷனல் கண்டென்ட் கொடுத்துட்டு ஐம் சேவிங் இட். இப்போ நம்ம கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இது நம்ம செக் பாயிண்ட் போல கிரியேட் ஆயிடுச்சு. லைக் திஸ் இஸ் ஒன் செக் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இஃப் ஐ சி கிட் வந்து தெரியுது பாருங்க, லைக் யூ ஆடட் ஏ சேஞ்சஸ். நீங்க இந்த சேஞ்சஸ் ஆட் பண்ணிட்டீங்க. லைக் டு ஐ வாண்ட் டு சேவ் த ஃபைல். இது வந்து நம்ம கமிட் கொடுத்துட்டோம்னா the due changes will be in our check point. அந்த ப்ரீவியஸா சேஞ்ச் பண்ணது பண்ண முடியாது. இது ஏற்கனவே நம்ம கமிட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா லைக் வில் கமிட் த எக்ஸிஸ்டிங் ஃபைல் அண்ட் வில் டூ மாடிஃபிகேஷன் ஒன் மோர் ஃபைல் பண்ணிட்டு லைக் ஹவ் வி see that நம்ம பார்க்க போறோம். லைக் தட் இஸ் அ டிஃபரன்ஸ். இப்போ நம்ம இதை வந்து ஸ்டேஜிங் ஏரியால மூவ் பண்ணிட்டோம். இது ஸ்டில் இன் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்ப கிட் ஆட் அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் ஆட் தட் இன் commit. and if you see that இந்த எல்லா ஃபைலுமே கிரீன்ல இருக்கு. ஸோ ஆல் ஆர் அப் டு டேட்னு சொல்லி இட் வில் கன்சிடர் தட்.
இதை வந்து எப்படி நம்ம கமிட் பண்ண போறோம்? இப்படி ஒரு கிளவுட் ரெபாசிட்டரியோட நம்ம கனெக்ட் பண்ணி லைக் வி கெட் அவர் ஓன் repo in cloud, how we push, how we will pull, merge, இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். I just wanted to give basic intro today. அதனால கொடுத்தோம். ஸோ ப்ரோமோட் நீங்க வெறும் ஃபைல் மட்டும் தான் இதுல பண்ண முடியுமா? இல்ல, யூ கேன் ஹாவ் அ டைரக்டரி ஆல்சோ. இஃப் ஐ ஹாவ் அ டைரக்டரி, ரைட், மேக் டைரக்டரி ஏபிசி, ரைட், இத கூட அதை ட்ராக் பண்ணும். லைக் ஸ்டேட்டஸ் அது எதுவுமே இல்லை. லைக் இஃப் யூ கோ இன் டு தட் ஏபிசி and touch some file, இப்போ git status பாத்தீங்கன்னா see, இந்த ஃபோல்டர் நம்ம ஆட் பண்ணலான்ட்டு will காட்டுது. கரெக்டா? ஆல்சோ லைக் ப்ரோமோட் ஒரு ஃபோல்டருக்கு நம்ம இனிஷியலைஸ் பண்ணோம்னா நோ, நீங்க ஒரு மெயின் பேரண்ட் ஃபோல்டர்ல மட்டும் இனிஷியலைஸ் பண்ணா போதும். யூ டோன்ட் அதுக்குள்ள போற சைல்ட் ஃபோல்டர்ஸ்க்கு யூ நெவர் இனிஷியலைஸ் கிட் கொடுத்தா யூ வில் கெட் சம் இஷ்யூஸ் when you pushing that to your cloud, right? That time you will get an error like a multiple git folder இருக்கு. So it will get like என்ன சொல்றது, it will throw error. So the best practice வந்து பாத்தீங்கன்னா parent folder only should have the dot git file. ஓகேவா? டாட் git file வந்து parent folderல மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? So only the parent folder, right? Git status. So only the parent folder means it should have a git. Like other than child folders வந்து நம்மளுக்கு வந்து we shouldn't initialize that repository. ஓகேவா? Okay. So we started a basic overview of basic things, like so basic commands. நம்ம tomorrow onwards we'll be seeing like other things. எப்படி நம்ம ஒரு கோடை வந்து புஷ் பண்ண போறோம், லைக் ரெபாசிட்டரிஸ்ல அதர் கமெண்ட்ஸ், merge என்ன, புல்லுனா என்ன, லைக் வில் பி கம்ப்ளீட்டிங் ஒன் பை ஒன் டுமாரோ. ஓகேவா? ஸோ I'll also give a file that என்னென்ன கமெண்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம்ட்டு will give a command, so it will be easy to us to add. ஓகேவா? So far இன்னைக்கு பார்த்ததுல எனி டவுட்ஸ், எனி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கா இன்னைக்கு? Like I'm giving 30 minutes back to you. I'm audible, right? I could see silence in the car. Yes. Yes, Pramod. Yes, no Okay, doubt. okay. Okay, thanks, wonderful. So I'm just giving 30 minutes back to you today. So tomorrow onwards we'll see like all the codes. என்னென்ன நம்ம கமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போறோமோ, what that particular command like refers to, will be seeing completely there tomorrow. At the end of the Git thread, we'll be discussing the branching strategy. Like I'll stop recording here.